கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவத்தால் விஜயின் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் உயர்நீதிமன்றமானது ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருந்தது. அந்த குழுவானது தற்போது கரூரில் விசாரணையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. தற்போது மேலும் 8 அதிகாரிகள் இதில் சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். மேலும் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய 8 அதிகாரிகளின் முக்கிய சிறப்புகள் என்னென்ன? மேலும் தகவல்களை பதிவு பண்ணு. கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கை விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட இந்த குழு ஐஜி அஸ்ரா கர்கோட தலைமையில தான் 2 எஸ்பிக்கள் கொண்டு இது செயல்படுகிறது. குறிப்பாக இந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் தன்னுடைய முதற்கட்ட விசாரணையை துவங்கி இருக்கிறார்கள். கரூர் காவல்துறையிடமிருந்து அவர்கள் விசாரித்த கோப்புகளை பெற்று தனது முதற்கட்ட விசாரணையை துவங்கி இருக்கிறார்கள். கரூருக்கு வந்தடைந்த அவர்கள் அடுத்த கட்டமாக சம்பவம் நடந்த இடம் மற்றும் அது மட்டுமின்றி உயிரிழந்தவர்களோட குடும்பத்தினர் மேலும் என்னென்ன தடயங்கள் உள்ளனவோ அதனை சேகரிப்பதற்காக சம்பவ இடத்திற்கு விரைய உள்ளனர். இந்த நிலையில இந்த சிறப்பு புலனாய்வு குழுவுல மேலும் 8 அதிகாரிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு ஐஜி தலைமையில 2 எஸ்பிக்கள் தலைமையில நியமிக்கப்பட்ட நிலையில அவர்களுக்கு உதவி புரிவதற்காக பல்வேறு நபர்கள் இதுல சேர்க்கப்பட்டுள்ளனர். டிஎஸ்பிக்கள், ஏடிஎஸ்பிக்கள், ஆய்வாளர்கள் மற்றும் தடவியல் நிபுணர்கள் ஆகிய 8 பேர் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில மேலும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களும் அவர்களுக்கு உதவி புரிந்து இந்த வழக்கை விசாரிக்க உள்ளனர். குறிப்பாக இந்த செல்போன் உரையாடல்கள் உள்ளிட்ட சேகரிக்கப்பட்ட தடயங்கள் உள்ளிட்டவைகளை ஆய்வு மேற்கொள்வதற்காக தடவியல் நிபுணர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பிரிந்து அதாவது ஒரு குழுவாக பிரிந்து தான் ஒரு டீம் சம்பவ இடத்திற்கும் மற்றொரு டீம் இந்த உயிரிழந்தவர்களோட குடும்பத்திற்கும் அது மட்டுமின்றி மற்றவர்கள் அந்த கஸ்டடியில விசாரிப்பதற்கும் என தனித்தனியாக பிரிந்து இந்த குழு செயல்பட இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தலைமறைவாக இருந்து வரக்கூடிய இந்த புசி ஆனந்த் மற்றும் அவர்களை பிடிப்பதற்காகவும் இந்த தனிப்படைகள் சேர்க்கப்பட்டு அவர்களும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் எனவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.